டியர் சர்ச் பாஸ்டர்ஸ், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், உங்கள் கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு சர்ச்லேருந்து ஒரு பாஸ்டர்மா அவங்க ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள் இங்கே ட்ரெயின் ஆகட்டும் சொல்லி விட வந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா அவங்க ஏரியாவே வந்து ஒரு ட்ரை ஏரியா. அந்த அந்த சர்ச்சுக்கு இப்போ தான் பீப்புளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. 5-7 வருஷமாக இதை வந்து சர்ச் ஆரம்பிச்சாகுது. அதில் இந்த பொண்ணை சர்ச் ஆரம்பித்த புதுசுலேயே கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணை பைபிள் காலேஜ் அனுப்பி நல்லா அந்த பிள்ளைக்கு 5 வருஷம் ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லி கொடுத்து நல்லா உருவாக்கி 5 இயர்ஸில் என்னுடைய ஆவிக்குரிய வாரிசு இவள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. நாங்கள் உருவாக்கினா முதல் ஆத்மா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு மிஷன் ஃபீல்டுக்குள்ளே மக்களுக்கு சொன்னால் கூட நிறைய விஷயம் புரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்ட்லேருந்து ஒரு பொண்ணை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இங்கே வந்து ஆஃபீஸில் ஊழியத்தில் விட்டுட்டு போக முடியும்னா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய சர்ச்சஸ்லாம் எவ்வளோ ஆத்மாக்கள், எவ்வளோ வாலிபர்கள் நம்மக்கிட்ட போய் நம்பி எவ்வளோ விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ரொம்ப ஷாக் ஆச்சு. ஒரு கல்ச்சுரல் ஷாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி இது பாசிபிள்? கண்டிப்பாக பாசிபிள். ஆண்டவர் அந்த தாகம் இருக்கணும், உருவாக்கணுங்கிற தாகம் இருந்தால் கண்டிப்பாக பாசிபிள். ஸோ இது வந்து நான் குற்றப்படுத்துறதுக்காக அந்த வீடியோவில் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து எப்பவுமே ஊழியர்களை மோட்டிவேட் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் தேவனால் உடைத்து உருவாக்கப்பட்டார்கள் இல்லையா. அதனால் எங்களையும் கர்த்தர் ஊழியர்களை அழைச்சிருக்கனால அந்த ஸ்தானத்துலேருந்து ஒரு ஒர்க்கராக நான் வந்து இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் தயவுசெய்து உங்கள் சர்ச்சில் இருக்கிற வாலிபர்களை இந்த மாதிரி உங்கள் சர்ச் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளோ வாலிபர்கள் இருக்காங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சர்ச்சுக்கு ஒரு 10 வருஷத்தில் ஒரு வாலிபனையாச்சும் மிஷினரியாக எழுப்பணும், ஒரு வாலிபனையாச்சும் ஒரு பாஸ்டராக எழுப்பணும், ஒரு வாலிபனையாச்சும் ஒரு அப்போஸ்டலாக எழுப்பணும். ஸோ நான் அந்த ரேஷியோவில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் இருக்கணும். சில இடத்துக்கு நாங்கள் போகும்போதுல ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். என்னடா இவ்வளோ வருஷம் ஆகுது, இவ்வளோ கொத்து 60-100 வாலிபர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் கூட ஊழியக்காரங்களாம் எழும்பலையா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த பேர்டனை தான் இன்றைக்கி நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாரோ ஒரு சர்ச்சுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த வீடியோ வேல்யூ நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.